ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி காலிஃப்ளவரை பற்றி யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவரை நம்ம கடையில் வெள்ளையாக தான் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து 2 நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா மேலையெல்லாம் கருப்பு கருப்பாயிரும். அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கத்திலையும் நீங்கள் லேசாக எடுத்தாலே அது போயிடும். அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. டேப் வாட்டரை திறந்து விட்டு நல்லா ஃபோர்ஸாக நீங்கள் இந்த காலிஃப்ளவரை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நடுவில் இருக்கிற அந்த தண்டை வேண்டான்னா நீங்கள் தூக்கி வெளியே போட்டுடலாம். இல்லைன்னா குழம்பு வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கத்தி யூஸ் பண்ணி அந்த மேலே இருக்கிற கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். திருப்பியும் என்ன பண்ணலாம், இதையே டேப் வாட்டரை திறந்து விட்டு நல்லா ஃபோர்ஸாக தண்ணியை திறந்து விட்டு திருப்பியும் நல்லா கழுவி எடுத்துடலாம். இல்லைன்னா ஒரு கடாயில் நிறைய தண்ணி ஊற்றி அதில் கூட நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். டேப் வாட்டர் நம்ம ஃபோர்ஸாக திறந்து நம்ம கழுவும் போது அதில் இருக்கிற டஸ்ட்டு, அதில் சின்ன சின்ன புழு இருந்தால் கூட அதில் போயிடும். இது மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இதை ஒரு பவுலில் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கத்தி யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சின்ன சின்ன பீசஸாக இல்லைன்னா பெரிய பீசஸாக நீ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா ஹீட் ஆகணும், நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கும்போது இந்த காலிஃப்ளவர் இதில் போட்டு நல்லா டிப் பண்ணிடணும். டிப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் இதில் ஏதாவது புழுவோ பூச்சியோ இருந்தால் கூட செத்து போயிடும். இது நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான முறையில் நல்லா சுத்தமாக இந்த காலிஃப்ளவரை நம்ம க்ளீன் பண்ணணும். சின்ன சின்ன புழுக்குழு கூட இருக்கும், அந்த காயில் ஒட்டிகிட்ருக்கும். இப்போ இது மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா இந்த காலிஃப்ளவர் டிப் ஆகிற வரைக்கும் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இது மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். இது மாதிரி நீங்கள் ஏற்கனவே இது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.